பணி விலகல் என்பது ஒரு துயரம் தரும் நிகழ்வுதான். ஆனால் அந்த பணி நிறைவு அல்லது பணி மாற்றம் அல்லது பணி வேறு பணிக்கு செல்லுவது என்பது சிறிது வருத்தத்தை ஏற்படுத்தும். எவ்வளவு எளிதான வகையில் நாம் வழி அனுப்பப்பட்டோம் என்பதுதான் நாம் நினைவில் நிற்குமே தவிர, அது எப்படி இருந்தது, இது எப்படி, ஐயோ கொன்று விட்டார்கள் என்று தோன்றும் அல்லவா? அந்த எண்ணம் வருமளவுக்கு நாம் யாரையும் பழிவாங்கக்கூடாது. சரி, பணி விலகல் என்பது ஏமாற்று அல்ல, அடுத்தபடி ஏறுவதற்கு உபயோகமாக இருக்கும். உங்கள் மதிப்பை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். கள நிலவரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாமதமான முடிவு என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். பிரச்சனையே இல்லாத வாழ்வு, பிரச்சனையே இல்லாத வழியனுப்பு. வாழ்வு முடியும் வரை நிலைக்கும், இல்லையே குத்திக்கொண்டே இருக்கும். நாணயமான முறையில் விடைபெடுத்து அனுப்பவும். அதாவது அந்த வெளிப்பாடு இருக்கிறதல்லவா, அந்த வெளிப்பாடு கடைசி வரை தூங்கிக் கொண்டே இருக்கும் உங்களோடு. உங்களை நீண்ட நாள் நினைவில் வைக்கும் வகையில் பணிவிலகல் இருந்தால் அந்த போராட்டம் அதை ஆக்கவே வேண்டாம். போராட்டமில்லாத ஒரு பணி நிறைவு. நீங்கள் நிச்சயமாக அதை விரும்புவீர்கள், அதை நினைவில் நிற்பீர்கள். உங்களுடைய மனநலமும் பாதிக்கப்படும். பெருந்தலைவர்கள் பாலத்தை எரித்து வளர்ச்சி கூட்ட மாட்டார்கள். உண்மை. தலைமை பிரச்சனைகளே இல்லை என்று சொல்ல முடியாது, தலைமையிலும் பிரச்சனைகளே இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா இடங்களிலும் இருக்கும். மனமாற்றம் சாத்தியமா என அறிந்து கொள்ளுதல் அவசியம். தேவையா நான் விலக வேண்டுமா? பணி விலகலை உறுதி செய்யுங்கள். அப்படி பணி விலகலை ஒருவர் கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு உறுதி செய்தால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையில்லாத விஷயங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி தரும் அவருக்கு. அதை கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். தேவையான நேரத்தில் பயன்படுத்தி அவர்களை பலனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய திறமைகள் மீண்டும் நமக்கு கிடைக்கும் வகையில் அவர்களை ஏற்படுத்தி கொண்டால் அவை நிச்சயமாக இருவரும் வளர்வதற்கு வழிகாட்டும். வாழ்த்தி வழி அனுப்புதல் இருவருக்கும் சிறப்பு. வெளியில் செல்பவர் தலைமை பதவிக்கு வரமாட்டார். ஒருவேளை வந்தால் என்ன செய்ய முடியும்? ஏதேனும் உத்தரவாதம் உண்டா? இல்லை அல்லவா? சொன்ன வார்த்தைகளை மறக்கலாம். உங்களை எப்படி வளர்த்தார் என்ற நினைவுகளை விட்டு செல்லுங்கள். வெளியேறுவதை கண்ணியமாக நடத்துதல் மிகவும் அவசியம். வெளியேறும் பொழுது நாம் செலுத்தக்கூடிய அன்பு, பண்பு, மரியாதை, இந்த கண்ணியம் இவை என்றென்றும் அவர்களோடு இருக்கும். நாளைக்கு ஒருவேளை நாம் இணைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் அப்பொழுது அதை புதுப்பித்துக் கொள்வதற்கு மிகவும் அவசியம்.